ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சித்தர்கள் கூறும் வாழ்க்கை ரகசியம். இதை நீங்க செஞ்சா போதும், சித்தர் அருள் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். பிரம்ம முகூர்த்தம் நேரத்துல பூஜை பண்ணா இந்த சித்தரோட நேரடியா பேசவே முடியும். இந்த மாதிரி செய்திகள் தான் இப்போ ட்ரெண்ட்ல இருக்கு. இதுவும் அந்த மாதிரி சித்தர்கள் பத்தின ஒரு பதிவு தான். நீங்களுமா அப்படின்னு சலிப்பா நீங்க கேக்குறது எனக்கு கேட்டுருச்சு. கவலைப்படாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் பலன்களை சொல்லிட்டு பரிகாரம் செய்ய சொல்ற பதிவா இருக்க போறதில்ல இது. சித்தர்களோட வாழ்க்கை முறை, அதுல இருந்து நாம என்ன கத்துக்க முடியும், நம்ம இப்ப வாழற வாழ்க்கையில அதை ஏதாவது பயன்படுத்த முடியுமா, இதெல்லாம் உங்களுக்கு சொல்ற ஒரு பொதுவான பதிவா தான் இது இருக்க போகுது. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச சித்தர்கள் பேரெல்லாம் உங்க நினைவு கொண்டு வர முடியுமா? அகத்தியர், போகர், பாம்பாட்டி சித்தர், கருவூரர், அருணகிரிநாதர், போன சில நூற்றாண்டுல இருந்த ராமலிங்க அடிகளார் கூட ஒரு சித்தர் தான். இவங்கள பத்தியெல்லாம் நம்ம தமிழ் வரலாற்று நூல்கள் மூலமா, பாடல்கள் மூலமா தெரிஞ்சு வச்சிருக்கோம். இவங்களையும் தாண்டி இன்னும் பல பேர் தெரியாத சித்தர்கள் காடுகள்லயும் மலைகள்லயும் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்பப்படுது. திருவண்ணாமலை, கொல்லிமலை, சதுரகிரி மலை, இந்த மாதிரியான இடங்கள்ல இன்னமும் இவங்க இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இவங்கெல்லாம் யாரு, ஏன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறைய தேர்ந்தெடுத்திருக்காங்க? இவங்க கடவுளின் அவதாரமா என்ன, இல்ல சாதாரண மக்கள் தானா? இந்த மாதிரி பல சந்தேகம் உங்க எல்லார் மனசுலயும் இருக்கும். மார்ஸுக்கு ஆள் அனுப்ப முயற்சி நடந்துட்டு இருக்கு. இந்தியால இருந்தே இன்னும் சில நாட்கள்ல மனிதனை நிலவுக்கு அனுப்ப போறாங்க. ஆனா இன்னமும் மக்கள் அவங்க கஷ்டங்களை போக்க பல மூட நம்பிக்கைகளை நம்பிக்கிட்டு இருக்காங்க. சில நம்பிக்கைகள் உண்மையாவும் இருக்கு. ஆனா பல பேர் அவங்க பேரை பயன்படுத்தி காசு சம்பாதிக்கிற வேலையை மட்டும்தான் செய்யறாங்க. ஆன்மீகம், கடவுள் நம்பிக்கை, இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒருத்தங்களாதான் இந்த சித்தர்கள் இருக்காங்க. இவங்கள நம்ம கடவுளா வழிபடணும்னு இவங்க யாரும் சொன்னதே இல்ல. இந்த சித்தர் பெருமக்கள் எல்லாருமே சாதாரண மனிதரா இந்த உலகத்துல பிறந்து அவங்க தேடல்கள் மூலமா, சுய பரிசோதனைகள் மூலமா ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. மனித வாழ்க்கைக்கு அடிப்படையே தேடல்கள் தான். ஆதிகால மனிதனுக்கு உணவு, அது கிடைச்ச அப்புறம் பாதுகாப்பா இருக்க ஒரு இடம், அப்புறம் சில வசதிகள், வாழ்க்கை முறை எல்லாம் கிடைச்சதும் அதிகாரம், செல்வம், இப்படி ஏதாச்சும் ஒண்ணு தேடி போறதுதான் வாழ்க்கையோட தத்துவமாவே இருந்திருக்கு. ஒரு சில பேர் மட்டும் அவங்க வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலையை அடைய இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய ஒரு தேடலை மேற்கொள்றாங்க. அந்த மாதிரி பொதுநலம் உள்ள தேடல்கள் கொண்ட வாழ்க்கை முறைதான் சித்தர்களோடது. இவங்க வாழ்க்கையில கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தெல்லாம் மக்களையும் தெரிஞ்சுக்க வழி செஞ்சாங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சித்தர்களோட வாழ்க்கை முறையில இருக்க வித்தியாசங்கள்னு எதெல்லாம் சொல்லுவோம்? ரொம்ப எளிமையா இருப்பாங்க, பெரிய ஆசைகள் இல்லாத பற்றில்லாத ஒரு வாழ்க்கை, இயற்கையான உணவை தான் சாப்பிடுவாங்க, தியான நிலையில தான் பெரும்பாலும் இருப்பாங்க, இயற்கையோட இணைந்த ஒரு வாழ்க்கை முறையா தான் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க இந்த மனித சமூகத்துக்கு ஒரு பெரிய சேவைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. பேரரசர்கள் கூட இவங்க சேவைகளை மக்களுக்கு கொண்டு போறதுல ஒரு பெரிய பங்கு செய்திருக்காங்க. சித்தர்கள் அவங்க வாழ்க்கை முறை மூலமா மனிதர்களோட உடல், மனம், ஆன்மாவை சரியா வழி நடத்த ஒரு முறையை கொடுத்திருக்காங்க. தமிழ் சித்தர்கள்ல முதன்மையானவரா அகஸ்தியர் இருக்காரு. இவரு தென்னிந்தியாவில பாரம்பரிய சித்த மருத்துவத்தை பல இடங்களுக்கு கொண்டு சென்றதுல ஒரு பெரிய பங்கா இருந்திருக்காரு. பாண்டிய மன்னரோட அரசவையில மருத்துவம், இலக்கியம், அறிவியல் போன்ற விஷயங்கள்ல முக்கியமான ஆலோசனைகள் கொடுத்திருக்காரு. நீரிழிவு நோய்க்கு மருத்துவம் செஞ்சிருக்கிறதா கூட சில தகவல்கள் இருக்கு. திருமூலர் கூட அவரோட திருமந்திரம் அப்படிங்கிற ஒரு நூல் மூலமா தியானம், யோகா இத பத்தியெல்லாம் குறிப்பிட்டு சொல்லிருக்காரு. உடம்ப பாதுகாத்து ஆன்மாவை உயர்த்தும் முறைகளை பத்தி இந்த திருமந்திரத்துல குறிப்பிட்டிருக்காரு. பழனி கோவிலை பத்தி சொன்னதும் நமக்கு பஞ்சாமிர்தம் தான் ஞாபகம் வர மாதிரி போகர் பத்தின விஷயங்களும் தெரிய வரும். அங்க இருக்க நவபாஷண சிலைய வடிவமைச்சதே போகர் தான்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ரசாயன மாற்றங்கள் பத்தின விஷயங்களை தெரிஞ்ச ஒரு ஆராய்ச்சியாளர் இருந்திருக்காரு. போகர் பல நாடுகளுக்கு போய் அவரோட அறிவை பகிர்ந்துகிட்டாரு. சைனால இருக்க டாவோயிசம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறைக்கு கூட பயிற்சி கொடுத்திருக்காருன்னு சொல்லப்படுது. சேர மன்னர் ஒருத்தருக்கு ஏற்பட்ட ஒரு காற்று நோய இவரோட காயகல்ப முறை மூலமா தான் குணப்படுத்திருக்காரு. தஞ்சை பெரிய கோவிலை பத்தி தெரிஞ்ச எல்லாருக்குமே கருவூர் சித்தரை பத்தி ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவரோட ஆலோசனையில தான் ராஜராஜ சோழன் பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டினார்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறந்த நிபுணத்துவம் பெற்ற ஒருத்தரா, பல நல்ல ஆலோசனைகளை சொல்ற ஒருத்தரா ராஜராஜ சோழனோட அரசவையில இருந்தாரு. அருணகிரிநாதர் விஜயநகர அரசுக்கு ஆன்மீக ஆலோசனை சொல்ற இடத்துல இருந்ததா சொல்லப்படுது. கந்த சஷ்டி கவசத்தை கொடுத்ததும் இவர்தான். இவரோட தியான முறைகள் சிறந்த ஆன்மீக தேடல்களுக்கு உதவியா இருந்தது. சரி, இது என்ன ஹிஸ்டரி கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி சித்தர்கள் பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு வெறும் வரலாற்று தகவல்களை மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க? இருங்க, இது வெறும் வரலாற்று தகவல்கள் இல்லைங்க. அவங்க இந்த மனித குலத்துக்கு, அவங்க வாழ்ந்த சமூகத்துக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஒரு சந்தர்ப்பம். இவங்க எல்லார் வாழ்க்கையும் நல்லா கவனிச்சு பார்த்தா ஒரு பொதுவான வாழ்க்கை முறை இவங்களுக்கு இருக்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதையும் தாண்டி சாதாரண மக்கள் யோசிக்க முடியாத, செய்ய முடியாத விஷயங்களை இவங்க செய்யறத பார்க்க முடியுது. அது அவங்களோட தனிப்பட்ட முன்னேற்றத்துக்கு மட்டும் இல்லாம ஒரு பொதுவான நோக்கத்துக்காக இருக்கிறதா தெளிவா உணர முடியுது. அரசர்கள் கூட இவங்களோட தன்னலமில்லாத உணர்வுகளை ரொம்ப உயர்வா பாராட்டி அவங்க அவையில
ஒரு முக்கியமான இடம் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி என்னதான் இவங்க பெருசா செஞ்சுட்டாங்க? கடவுள் அவதாரங்கள், பேரரசர்கள், பெரிய எழுச்சி செஞ்ச புரட்சியாளர்கள், இவங்களை எல்லாரையும் தாண்டி இன்னும் நம்ம இந்த சித்தர்களை பத்தி பேசுறதுலயும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுலயும் இவ்ளோ ஆர்வம் வர காரணங்கள் என்ன? மனிதர்கள் உருவான காலத்துல இருந்தே அவங்களுக்கு வழிகாட்டியா ஏதோ ஒரு சக்தி ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு. முதல்ல இயற்கையும் அப்புறம் இவங்களே உருவாக்குன சில தெய்வங்களையும் மக்கள் ஒரு வழிகாட்டியா நினைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இயற்கை அப்புறம் இவங்க வழிபட்ட கடவுள் எல்லாத்துக்கும் மேலான ஒரு சக்தி. இதெல்லாம் எப்போ மக்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒன்னாவே இருந்துச்சு. இந்த சக்திகளை பத்தின நம்பிக்கைகள் அதிகமாக ஆக அவங்க நெருங்கவே முடியாத சக்திகளா நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த சித்தர்கள் அப்படி இருக்கல. மக்களோட மக்களா இவங்க கூடவே இருந்தாங்க. இவங்களும் நம்மள போல இருக்க ஒரு மனிதர் தான்னு ஒரு உணர்வை மக்களுக்கு கொடுத்தாங்க. அதனாலேயே மக்கள் இவர்களோட வாழ்க்கையும் இவங்க செய்ய முடிஞ்ச சிறப்பான விஷயங்களையும் பெருசா நினைக்க ஆரம்பிச்சாங்க. நம்மள போலவே ஒரு மனிதரா இந்த பூமியில பிறந்து எப்படி இவங்களால ஒரு தனித்துவமான வாழ்க்கை வாழ முடிஞ்சதுன்னு ஒரு பெரிய ஆச்சரியம் மக்களுக்கு எப்பவுமே இருந்தது. அதனாலதான் கடவுளை போல இல்லாம மக்கள் அன்றாட வாழ்க்கையில செய்ய வேண்டிய செயல்களை சிறப்பா செய்யறது எப்படின்னு தெரிஞ்சுக்க இவங்கள அணுகி போனாங்க. எல்லாரையும் போல சாதாரண ஒரு உயிரா பிறந்து எப்படி ஒரு மேம்பட்ட நிலையை அடைய முடியும்னு இந்த உலகத்துக்கு சொல்ற ஒரு வாழ்க்கைய இந்த சித்தர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. என்னதான் நம்ம மக்கள் இன்னும் சினிமா ஹீரோக்களையும் அதிக செல்வம் உள்ள மனிதர்களையும் பார்த்து வியக்கிற ஒருத்தவங்களா இருந்தாலும் அந்த காலத்துல கூட இந்த மாதிரியான சித்தர்கள் பத்தின செய்திகள் அவங்கள ஆர்வமா ஈர்க்க வச்சிருக்க ஒரு காரணம், மனிதர்களுக்கு எப்பவும் ஒரு வழிகாட்டி அவசியமா இருக்காங்க. ஆன்மீக விஷயங்களுக்கோ இல்ல உடல் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யவோ இன்னும் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி அவசியம்னு நம்ம மக்கள் நினைக்கிறாங்க. இன்னும் வேற என்னவெல்லாம் இவங்க கிட்ட இருந்து நாம கத்துக்க முடியும்? வாங்க ஒன்னொன்னா பாத்துடலாமா? நம்பர் 1, எளிமையான வாழ்க்கை. எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் பணம் செல்வம் இருந்தாலும் உங்க தேவைக்கு மேல இருக்க எதுவுமே உங்களுக்கு பயனளிக்காது. இதை நீங்க இவங்களோட வாழ்க்கை முறையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான சித்தர்கள் பெரும்பாலும் அதிக செல்வாக்கு உள்ள ஒரு குடும்பத்துல இருந்தோ இல்ல சமூகத்துல பெரிய ஒரு நிலையில இருக்க ஒரு நபரா தான் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் விட்டு வாழ்க்கையில வேற விதமான தேடல்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறத உணர்ந்த ஒரு மனிதனா இப்ப இருந்திருப்பாங்க. நீங்க எதையுமே சம்பாதிக்க வேண்டாம், ஒரு சாதாரண வாழ்க்கை போதும்னு சொல்றதா நீங்க நினைக்க வேண்டாம். எந்த ஒரு செல்வமோ அதிகாரமோ உங்களோட வாழ்க்கையில எல்லா நிலைகள்லயும் தேவையான ஒண்ணா இருக்க முடியாதுன்னு தெளிவா சொல்ல முடியும். எல்லாம் இருந்தாலும் நீங்க எப்போ ஒரு எளிமையான வாழ்க்கை முறையில இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான மனநிலையை கொடுக்கும். சித்தர்கள் எளிமையான வாழ்க்கை முறையை வச்சிருந்தாலும் அதுல இருந்து மக்களுக்கு என்ன செய்ய முடியும்னு அவங்க செயல்களை செஞ்சாங்களோ அதே போல நம்மளும் தேவையற்ற ஆடம்பரத்தை குறைச்சு நம்மள சுத்தி உள்ள மக்களுக்கு ஏதாச்சும் செய்ய முடியுதான்னு பாக்கணும். அது உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களோ இல்ல உங்க ஊர்ல இருக்க மக்களோ உங்களை தாண்டி உங்க வாழ்க்கையில அடுத்தவங்களுக்கு எப்படி உதவியா இருக்க முடியும்னு யோசிக்கணும். அடுத்து ஆரோக்கியமான உடல். மனிதனோட பெரிய சொத்து அவனோட உடல் தான். என்னதான் நீங்க பெரிய ஞானியா இல்ல அறிவாளியா இருந்தாலும் உங்க உடல்நிலை சரியில்லைன்னா நீங்க செய்யற எந்த நல்லதையும் உங்களால தொடர்ந்து செய்ய முடியாது. சித்தர்கள் எல்லாருமே இதை சரியா உணர்ந்தவங்களா இருக்காங்க. தியானம் செய்யறதுல பல நிலைகளை கடந்த பல சித்தர்களை இன்னும் நாம பார்க்க முடியும். இதையும் தாண்டி யோகா வழிமுறைகளையும் நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையை வச்சுக்கிறதுல இன்னும் கூட மத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்காங்க. எந்த ஒரு சித்தருக்கும் வயதோ இல்ல வியாதிகளோ ஒரு தடையா இருந்ததில்ல. நம்ம கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். இதுக்கு சரியான முறையில தியானம் யோகா போன்ற பயிற்சிகளை செய்ய முடிஞ்சதுதான் காரணமா இருக்க முடியும். உடம்பை பிதற்றாமல் இருந்தால் மனது தெளிவாகும். இப்படி ஒரு சித்த வாக்கு ஒண்ணு இருக்கு. உடல்நிலையை சரியா வச்சுக்க முடிஞ்சா நீங்க எந்த விஷயத்தையும் சிறப்பா செய்ய முடியும். இந்த நவீன உலகத்துல கூட எந்த பெரிய செல்வமும் வாங்க முடியாத ஒரு பொருள்னா அது நல்ல உடல்நிலை தான். வர வியாதிகளை நீங்க சரி செஞ்சுக்கலாம். ஆனா அது இல்லாத உடல்நிலைய நீங்க காசு கொடுத்து வாங்கவே முடியாது. இதை சரியா உணர்ந்தவங்களா இந்த சித்தர்கள் இருக்காங்க. அதனாலதான் இவங்களால மக்களுக்கு தேவைப்படுற அடுத்த நிலைகளை பத்தி யோசிக்கவும் அதை செயல்படுத்தவும் முடிஞ்சது. இதை அவங்க மட்டுமே செய்யணும்னு கட்டாயம் இல்லையே. நீங்க கூட உங்க அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்த முடிஞ்ச ஒரு முறைதானே இதெல்லாம். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் உங்களுக்காக உங்க நல்ல உடல்நிலைக்காக ஒதுக்க முடிஞ்சா உங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கிறத நீங்களே பாப்பீங்க. உடல்நிலையை சரியா வச்சுக்க முடிஞ்சாதான் உயிரை சரியா வச்சுக்க முடியும். அதன் மூலமா பரம்பொருளை அடையலாம்னு திருமந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு திருமூலர் சொன்னதுல இருக்க உண்மைய நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். அது ஆன்மீகமா இருக்கட்டும் இல்ல உங்க அன்றாட வாழ்க்கையா இருக்கட்டும், உங்க உடல்நிலைய சரியா வச்சுக்க முடிஞ்சா நீங்க எந்த விதமான உயர்நிலையை வேணா அடைய முடியும்னு உங்களுக்கு ஒரு உதாரணமா இந்த சித்தர்கள் அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து நம்பர் 3, பகுத்தறிவு, தன்னம்பிக்கை. மத்தவங்களுக்காக வாழாம உங்களுக்காக உங்க திறன்களை நம்பி உங்களால வாழ்க்கைய வாழ முடிஞ்சா அது உங்களுக்கும் உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கும் ஒரு சிறப்பான வாழ்க்கைய கொடுக்கும். பொய்யில் விளையாடு மெய்யில் நட. பொய்யான நம்பிக்கைகளையும் தேவையற்ற பயத்தையும் அறவே வெறுக்கிற ஒரு மனிதர்களாதான் இந்த சித்தர்கள் இருந்திருக்காங்க. தேவையற்ற பயத்தை போக்க உங்க அறிவை பயன்படுத்தணும்னு நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. கிரகங்கள், ஜாதகம், இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலை அந்த காலத்துல இருந்தே மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம கண்டுபிடிச்சதா நினைச்சு பெருமைப்படுற பல விஷயங்களை அப்பவே அவங்க அறிவின் மூலமா தெரிஞ்சு அதை பத்தி மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல முயற்சி செஞ்சிருக்காங்க.
எந்த காலத்துக்கும் ஏற்ற ஒரு வாழ்க்கை முறைய உங்க மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை இதை மட்டுமே வச்சாலே உங்க வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா அமைச்சுக்க முடியும்னு ஒரு உதாரணமா இருக்காங்க. அடுத்து நம்பர் 4, இயற்கையோட இணைந்த அன்பான வாழ்க்கை. எந்த காலத்திலயும் மனிதன் அறிவால புரிஞ்சுக்க முடியாத ஒரு சக்தி இருக்குன்னா அது இயற்கையா மட்டுமே இருக்க முடியும். இயற்கை மனித வாழ்க்கைக்கு பெரிய அடிப்படை தேவையா இருக்கு. சுவாசிக்கிற காத்துல இருந்து சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் நம்ம இயற்கையோட துணை இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட இயற்கைக்கு நீங்க என்ன செய்றீங்கிறது ரொம்பவே முக்கியம். அதுவும் இப்ப இருக்க காலத்துல நம்ம இயற்கையவே செயற்கை அறிவால மிஞ்சிட முடியும்னு பொய்யான நம்பிக்கைகளை வளர்த்துக்கிட்டு பல சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். சித்தர்களோட வாழ்க்கை முறை ரொம்ப எளிமையா இயற்கையோட இணைஞ்ச ஒரு வாழ்க்கையா தான் இருந்திருக்கு. இப்ப கூட கொல்லிமலை மாதிரி இடத்துல சித்தர்கள் இயற்கையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க இப்படி ஒரு வாழ்க்கைய வாழறதுக்கான அர்த்தம் என்ன? இந்த மக்களுக்கு அவங்க சொல்ல விரும்புறது என்னவா இருக்கும்? எல்லாரும் காட்டுக்குள்ள போய் கிடைக்கிறத சாப்பிட்டு வாழுங்கன்னா இல்ல, உங்களை சுத்தி இருக்க இயற்கைய அது உங்களுக்கு தர வசதிகளை மதிக்க கத்துக்கோங்கன்னு சொல்றதா தான் நம்ம நினைக்கணும். எங்கேயோ காட்டுலயும் மலைகள்லயும் மட்டுமே இயற்கை இருக்கா என்ன? உங்களை சுத்தி இல்லையா? உங்க வீட்டுல இருக்க மரத்திலயும் சின்ன சின்ன செடிகள்லயும் நீங்க எப்பவும் சுவாசிக்கிற காத்துலயும் இந்த இயற்கை தானே கொட்டி கிடக்கு. அதை சரியா பயன்படுத்தணும். உங்க வாழ்க்கை முறையில இல்ல உங்க அன்றாட செயல்கள்ல இயற்கையை பாதிக்கிற விஷயங்களை தவிர்க்க முயற்சி செய்யணும். ராமலிங்க அடிகளார் பத்தி சொல்லாம இந்த தலைப்புக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்லலாம். மனிதர்கள் விலங்குகளுக்கு மட்டுமே உயிர் இருக்கிறதா நினைச்ச காலத்துல வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னப்போ அதை சரியா புரிஞ்சுக்காம பலர் இருந்திருக்கலாம். ஆனா தாவரங்களுக்கும் உயிர் இருக்குன்னு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் சொன்னப்பதான் அவரோட சிந்தனையின் உயரம் நமக்கு தெரிஞ்சது. பசிக்கு உணவளிக்க அவர் ஏற்படுத்தின சத்திய ஞான சபை இன்னும் அவரோட பெருமையை சொல்ற விதமா தான் இருக்கு. உங்களால மனிதர்களுக்கு இல்ல மத்த உயிர்களுக்கு உதவி செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல, குறைஞ்சது ஒரு மரம் வளர்க்க முயற்சி செய்யுங்க. அது மூலமா நீங்க கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ உயிர்களுக்கு உதவ முடியும்னு உங்களுக்கே தெரிய வரும். இயற்கையோட இணைந்ததுதான் மனித வாழ்க்கை. இதை நமக்கு சொல்ற வாழ்க்கை முறையாதான் இந்த சித்தர்கள் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து நம்பர் 5, மன தெளிவு, அமைதி. நல்ல உடல்நிலை, அன்பான வாழ்க்கை, இயற்கை மேல ஒரு ஈர்ப்பு, இதெல்லாம் விட சிறந்த வாழ்க்கை முறை எது தெரியுமா? உங்க மன அமைதி. மனிதனோட மனசுதான் இந்த உலகத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு. ஒரு தனி மனிதன் மனசுல உருவாகிற எண்ணங்கள் ஒரு சமூகத்தையே அழிக்க முடியும். அதே மாதிரி வாழ வைக்கவும் முடியும். உங்க எண்ணத்தை சரி செய்ய முடிஞ்சா உங்க வாழ்க்கையை சரி செய்ய முடியும். சித்தர்கள் எப்பவும் அவங்க மனநிலைய ஒரே மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஆழ்ந்த தியானம், அமைதியான சூழல் அவங்கள அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்க வைக்க முடியுது. நாங்களும் காட்டுல இல்ல குகையில இருந்தா இதை விட அமைதியா சந்தோஷமா இருப்போம். இந்த பரபரப்பான உலகத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறதால தானே இவ்ளோ டென்ஷனு? நிச்சயமா இல்ல. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்க சூழல் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க உங்க மனசை நீங்க நினைச்ச மாதிரி மாத்திக்க முடியும். இத செயல் வடிவமா நிரூபிச்சவங்க இந்த சித்தர்கள். கடும் குளிர்ல, மழையில, வெயில்லன்னு எந்த சூழலுக்கும் அவங்க உடலை தயாரா வச்சுக்க முடியற ஒரு மனநிலையோட அவங்க இருந்தாங்க. நீங்க சரியான மனநிலையில இல்லைன்னா ஒரு அமைதியான காட்டுல கூட நீங்க நிம்மதியா இருக்க முடியாது. அதே போல உங்க மனசு தெளிவா நிதானமா வச்சிருக்க முடிஞ்சா நீங்க எந்த கடினமான சூழல்ல கூட பொறுமையா இருக்க முடியும். இதுக்கு பெரிய உதாரணம் இந்த சித்தர்களும் அவங்க வாழ்க்கை முறையும் தான். மனசு அமைதியாக்க பல முறைகள் இருக்கு. தெளிவான சிந்தனைகள், உயர்ந்த எண்ணங்கள், நேர்மறையான வாழ்க்கை முறை, நல்ல உடல்நிலை, இதெல்லாமே உங்க மனசை ஒரு நிலையில வச்சுக்க உதவும். தியானம் ஒரு சிறந்த முறை. இதை ஒரு வெளிப்பாட்டு முறையா இல்ல ஒரு வாழ்க்கை முறையாவோ நீங்க பயன்படுத்தலாம். எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு முழு பலன் தரக்கூடிய ஒரு செயலா இது இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 10 இல்ல 15 நிமிஷம் இதுக்காக நீங்க ஒதுக்குனா போதும். அந்த முழு நாளும் நீங்க நினைக்கிற விதத்துல இருக்கிறத உணர முடியும். இதுக்கு பயிற்சியோ இல்ல வழிகாட்டலோ தேவையில்ல. முதல்ல கஷ்டமா இருந்தாலும் விடாம பயிற்சி செய்யறப்போ இதோட முழு பலன்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். கண்களை மூடி அமைதியா உங்களுக்கு பிடிச்ச விஷயமோ இல்ல கடவுளை நினைச்சோ கூட நீங்க இதை செய்ய ஆரம்பிக்கலாம். போக போக எந்த ஒரு கவன சிதறல்களும் இல்லாத ஒரு ஆழ்நிலைக்கு நீங்க போறத உணர முடியும். தியானம் செய்ய நீங்க பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை 3ல இருந்து 5 மணி வரையான நேரத்தை பயன்படுத்துறது இன்னுமே சிறப்பா இருக்கும். வெளிப்புற சூழல் பாதிப்புகள் இல்லாம தியானம் செய்ய உங்களுக்கு உதவியா இருக்கும். உங்க எண்ணங்கள்ல ஒரு தெளிவும் முயற்சிகள்ல ஒரு உத்வேகமும் உண்டாகும். உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க பெற முடியும். அடுத்து நம்பர் 6, தன்னலமில்லாத உயர்வான வாழ்க்கை. உங்க உடல்நிலையும் மனநிலையும் சரியா கொண்டு வர முடிஞ்சா நீங்க மனித வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அதுதான் தன்னலமில்லாத வாழ்க்கை. இததான் சித்தர்கள் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க செயல்கள் மூலமா இந்த மனித சமுதாயத்துக்கு பெரிய பெரிய விஷயங்களை விட்டு போயிருக்காங்க. மருத்துவம், அறிவியல், இலக்கியம், தத்துவங்கள் மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள்ல அவங்களோட சிறப்பான பணியை செஞ்சிருக்காங்க. போகர் கண்டுபிடிச்ச பல ரசாயன மாற்றங்கள், அகஸ்தியர் கொடுத்த மருத்துவ முறைகளும் இயற்கை மருந்துகளும் பெரிய மாற்றங்களை மனித வாழ்க்கையில உருவாக்கியிருக்கு. காலங்கிநாதர்னு ஒரு சித்தர்
சித்த மருத்துவத்தோட தத்துவ சிந்தனையும் சேர்த்து பயன்படுத்தியிருக்காரு. சித்த மருத்துவத்துல பல்ஸ் டயக்னாசிஸ் அப்படிங்கிற நாடி துடிப்பை கண்டுபிடிக்கிற முறைய இவரு உபயோகப்படுத்திருக்காரு. காயகல்ப முறைகள் மூலமா உடலின் தசைகள் எலும்புகளை புதுப்பிக்கும் முறைகளையும் இவங்க கண்டுபிடிச்சு மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா இவங்க பல ஆயிரம் ஆண்டுகள் உயிரோட வாழ்ந்ததா தகவல்கள் இருக்கு. மூலிகை மருத்துவம், வானியல் ஆராய்ச்சி, மந்திர சக்திகள், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இவங்களோட தடத்தை பதிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கட்டிடக்கலையில கூட வல்லுநரா இருந்திருக்காரு நம்ம கருவூரர் சித்தர். இவரோட பெரும் முயற்சியில தான் தஞ்சை பெரிய கோவில் உருவானதா கல்வெட்டு தகவல்களே இருக்கு. அது சரி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு இப்ப என்ன செய்ய போறோம்? நாமளும் அவங்கள மாதிரி ஆராய்ச்சி எல்லாம் செய்யணுமா? இல்லவே இல்ல. இவங்களோட இந்த முயற்சிகள் மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க எந்த தொழில் இல்ல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தாலும் சரி, உங்க முயற்சிகள் தெளிவா இருந்து உங்க சிந்தனைகள் உயர்வா இருந்தா பல பேருக்கு உதவியா இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க செய்ய முடியும். மக்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்களும் வாழ முடியும். இதெல்லாத்தையும் தாண்டி மரணத்தை கூட இவங்க வென்று ஒரு உயர்வான நிலையை மேற்கொண்டு ஜீவ சமாதி முறைகள் மூலமா இந்த உலகத்துக்கு காட்டியிருக்காங்க. மரணம் ஒரு முடிவில்ல, அது ஒரு ஆரம்பம். உடலுக்கு அழிவு இருக்கு, ஆன்மாவுக்கு அழிவே இல்லைன்னு காட்டுற விதமாதான் இன்னும் பல ஜீவ சமாதிகளை பார்க்க முடியுது. இதெல்லாம் நம்ம வெறும் வழிபாட்டு முறைகளா மட்டுமே ஃபாலோ பண்ண நினைக்கிறோம். ஆனா அதையும் தாண்டி இவங்க வாழ்க்கை முறைகளை நம்ம அன்றாட செயல்களுக்கு எந்த விதத்துல பயன்படுத்தலாம்னு யோசிச்சதே இல்ல. இனியும் நீங்க ஏதோ ஒரு சித்தர் பத்தி கேள்விப்பட்டா இல்ல அவரோட வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டா, எனக்கு கார் வேணும், வீடு வேணும், கோட்டீஸ்வரன் ஆகணும், கடன் இருக்கக்கூடாதுன்னு வெறும் வேண்டுதல்களோட நிறுத்திடாம அவங்க வாழ்க்கைய நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுல இருந்து நம்ம எதெல்லாம் செய்ய முடியும்னு கத்துக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க ஒரு நல்ல டாக்டரா இருந்தா கூட ஒரு சிறந்த சித்த நிலையை அடைய முடியும். ஒரு விவசாயியா இருந்தாலும் நீங்க ஒரு சித்தர் தான். பசிச்ச மக்களுக்கு நல்ல உணவு தர ஒரு சித்தர் நீங்க. மருத்துவம், அறிவியல் இல்ல ஒரு அரசாங்க அதிகாரியா வேணா இருங்க. உங்க வாழ்க்கையை எப்படி அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதா மாத்த முடியும்னு நீங்க முயற்சி எடுங்க. இந்த சித்தர்கள் யாரும் அவங்க பொழுத கழிக்க இல்ல கடவுள் நிலையை அடைய காட்டுல மலையில அலைஞ்சிட்டு இல்ல. அவங்க மனநிலைய ஒரு உயர்வான நோக்கத்துக்கு எப்படி கொண்டு போகலாம்னு ஒரு முயற்சியில தான் இருக்காங்க. நல்ல உடல், தெளிவான மனம், நல்ல நோக்கம், சிறப்பான செயல், இதெல்லாம் இருந்தா உங்க வாழ்க்கை நிலையும் இந்த சித்தர்கள் போலவே இருக்க முடியும். இந்த பதிவை வெறும் கதைகளா இல்ல வரலாற்று தகவல்களா நினைக்காம உங்க வாழ்க்கையில நீங்க சரியா பயன்படுத்த முடிஞ்சா எங்களுக்கும் இதை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கும் பெரிய சந்தோஷம் வேற எதுவும் இல்ல. உங்களை நீங்க நேசிங்க, இயற்கையை நேசிங்க, அன்பாயிருங்க. உலகம் முழுதும் அன்பே நிறைஞ்சிருக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.